Yes, it is Cybertruck. Woohoo! Look at this. ஏதோ ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது. எங்கடா கியர் போடுறோண்டு இங்கானால ஓகே இன்ஜரிக்கா முன்னுக்கு போகணுன்னு நினச்சேனும். ஓகே டிரைவ் கைஸ். இங்கே பாருங்க, லைக் பின்னுக்கு பார்க்குற இதோட ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் அந்த ஸ்க்ரீன் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. வாங்க எப்படி இங்கே ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே லெட்ஸ் கோ. இது காரை விட ரொம்ப பெருசாக இருக்குது. சிக்னல் எங்கடா இருக்கு? சிக்னல் ஸ்டெரிங்கில் இருக்கு. ஆனால் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. வாவ் கைஸ், செம்மையாக இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்று தெரியல. ஆனால் லைக் கைண்ட் ஆஃப் பெரிய வெஹிக்கிள் ஒன்றை ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் ஒன்று வருது. இப்போ வாங்க ரிவர்ஸ் போடுவோம். டைம் ரிவர்ஸ் கேமரா பாருங்கள், எத்தனை கேமரான்னு சொல்லி. இவ்வளவு தான் இருக்குது ஸ்டெரிங். இவ்வளவு இங்கே. ஆனால் கொஞ்சம் வெட்டினாலே கூடுதல் அளவு வெட்டுது. இங்கே பாருங்க. ஓகே ஓகே கமான். ஓகே இப்போ முன்னுக்கு போவோமா? ஓட்டோ பைலட் போடுறேங்கடா இருக்கி தெரியலையே. ஸ்டெரிங் இல்லை, சிக்னல் இவர் தெரிவிக்க வேண்டிய சிக்னல் இங்கே இருக்குது. லைட் இது என்னென்னு தெரியல. இது வாய்ஸ். இது கோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது கோன் அடித்தா என்ன சத்தம் கேட்குது? டிரைவிங் சீட்டில் இருந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் இருங்க. வாகனம் வருது. முதலாவது லெஃப்ட் சிக்னலை போடுவோம். லெஃப்ட் சிக்னலை போட்டோடனே லெஃப்ட் பிளைண்ட் ஸ்பாட் கேமரா வந்துட்டு ஓகே வாகனம் வரல உண்டும். ஓகே கைஸ், இதில் பார்க்கிங்கை பாருங்கள். பார்க்கிங் இடத்த வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா பார்க்கிங் பண்ணி முடிய பாருங்கள் ட்ரைவ் ஹைட்டை குறைக்குது. ஓகே லைக் ட்ரைவ் பண்ணக்குள்ளே வாகனம் அப்படி கொஞ்சம் மேலே உயருது, அப்புறம் பார்க் பண்ணோடனே கீழே குறையுது. ஓகே இங்கே பாருங்கள் ட்ரைவ் ஹைட்டுன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் ட்ரைவ் ஹைட், ஹை, மீடியம், லோ, என்ட்ரி. நம்ம அதுக்கேற்ற மாதிரி உயரத்தை கூட்டி குறைக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எந்த காரில் இல்லை, நான் வச்சுருந்த மாடல் 3 இல்லை. இப்போ வாங்க கார் வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். Look at this. அம்மா டயரை பார்த்தீங்களா? பிடிசி டயர் நல்ல பெருசு கம்பேர்ட் டு இது எப்படி திறக்கிற? இப்படி நசிச்சு பிடிச்சா திறவாடுது. வாவ் இதுக்குள்ளே நிறைய சாமான் வைக்கலாம். நார்மலாக ஒரு பிக்கப் ட்ரக் அளவுக்கு தான் இருக்குது. நைஸ். ஐயோ, பின் டோர் எப்படி திறக்கிற? இப்படியா? ஓ ஷிட். எல்லாமே பட்டன் தான். இது ஜன்னலை திறக்கிறது, இது கதவை திறக்கிறது. நைஸ். பின்னுக்கும் ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே நீங்கள் உங்களோட என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே நீங்கள் பின்னால் இருந்து பார்த்துக்கலாம். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் இன் த ஃப்ரண்ட். கொஞ்சம் பார்க்க மொக்கையாக இருந்தாலும் லைக் கைண்ட் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது. கைஸ், இவங்களோட கண்ட்ரோல் சென்டரை பாருங்கள். நிறைய விஷயம் ரைட் ஹைட் மாதிரி இருக்குது. இது அந்த பின்னுக்கு இருக்கிறது நம்ம மெனுவெலாம் போய் திறக்கலாம், இதுலையும் திறக்கலாம். ஸ்டேரிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. வேறு என்ன? டைனமிக் ட்ரைவ் மோட் கஸ்டமில் ஓட்டிருக்காங்க. கம்ஃபர்ட்டில் ஓட்டால் தான் நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸில் போடலாம்.
கம்ஃபர்ட் டோவிங் அண்ட் ஹவுலிங். நான் நினைக்கிறேன் ட்ரெய்லரை வச்சு டோ பண்ணுற விஷயம் இது. சார்ஜிங் 80% எத்தனை கிலோமீட்டர் தரம்னு சொல்லியிருக்கா இல்லை. பவர் அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. என்னது ஆட்டோ பைலட், லாக்ஸ், சீட்ஸ், ஹீட்டட் சீட், கால்டும் இருக்குது இதில். டிஸ்பிளே, ஸ்கெட்யூல், சேஃப்டி. வாவ். யா கைஸ், pretty much அவ்வளவுதான் டெமோ. இதை பற்றி நீங்கள் எனக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சைபர் ட்ரக்கை வாங்குற சான்ஸ் கிடைச்சா வாங்குவீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இந்த சைபர் ட்ரக்கை நான் வாங்கலை. நான் இதில் என்ன டெஸ்லா சர்வீஸ் சென்டருக்கு என் காரை சர்வீஸுக்கு கொண்டு வந்தேன். சர்வீஸுக்கு கொண்டு வரக்குள்ளே அவங்க கம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க சைபர் ட்ரக்கை ஒரு 15 நிமிஷம் டெமோக்கு தாராங்க. நம்ம டெமோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த காரை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என் காரை என் விஷயம் முடிஞ்சிருந்தா நடந்துப்போம். கிட்டத்தட்ட நான் என் டெஸ்லா மாடல் 3 வாங்கி 1.5 வருஷமாகுது. 1.5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் முதலாவது சர்வீஸ் ரிக்வஸ்ட் எனக்கு வந்திருந்து கேப்பில். அதுதான் சர்வீஸுக்கு வந்திருக்கிறேன். இவ்வளோ காலத்துக்கு 1.5 வருஷத்துக்கு இவ்வளோ காலத்துக்கு நான் எந்த விதமான மெக்கானிக் செட்டுக்குமே எந்த விதமான சர்வீஸ் செட்டுக்குமே நான் கொண்டு போனதில்லை. இவ்வளோ காலத்துக்கு நான் சும்மா ஜாலியாக தான் ஓடித்தர்றேன். ஓகே, அதுதான் பெஸ்டிங் அபவுட் டெஸ்லா. நீங்கள் அடிக்கடி என்ஜின் ஆயில் மாதிரி அது இதுன்னு ஒரு பிரச்சனையுமே இல்லை. 1.5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறேன். நம்மளோட செல்லக்குட்டி என்ன இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ யா கைஸ், சைபர் ட்ரக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.